ஸோ இந்த சன்ஸ் அட்மாஸ்பியர்னா சன்னோட அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு ஒரு பொசிஷன் தான் சொல்றாங்க சரிங்களா. இப்போ எர்த்ஸ் அட்மாஸ்பியர்னு சொல்றப்ப நம்ம பூமியோட அட்மாஸ்பியர். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. இங்க கம்ப்ரைஸ்டு ஆஃப்ல தான் தப்பு இருக்கு. என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரைஸ் இங்க கம்ப்ரைசர்னு போட்டேனோ. ஸோ கம்ப்ரைசர் இது கம்ப்ரைஸ்னு ஓகே, அந்த கிராமர்ல நீங்க குழப்பிக்க வேணாம். கம்ப்ரைசஸ் அப்படின்னு எப்பயுமே ஆஃப்ங்கிற ப்ரிப்போஷன் எடுக்கவே எடுக்காது. ஏன் எடுக்காது அப்படின்னா இந்த கம்ப்ரைசஸ்லயே உங்களுக்கு அதாவது இது வந்து ஸ்டாட்டிக் கிராமர், அதனாலதான் சரிங்களா. கம்ப்ரைசஸ்ன்னு வந்தா கம்ப்ரைசஸ் 3 லேயர்ஸ் 3 லேயர்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா எங்க வரலாம் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சினோனிம் இருக்கு, நம்ம அதை மட்டும் பார்த்துட்டே போதும் விட்டுறோம். ஸோ கன்சிஸ்ட் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் இருந்துச்சுங்களே, இது கூட நீங்க ஆஃப் பண்ணணும். கன்சிஸ்ட் சொல்லலாம், இல்லாட்டி நம்ம கம்போசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே சினோனிம் தான். இதெல்லாம் ஃபார்மாலிட்டியை பொறுத்து மாறும். மேபி நீங்க ரொம்ப ஃபார்மல்னா நீங்க கம்போசஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஃபார்மலா நான் ஒரு இதை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா சொல்லுவாங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க கம்பரைஸ் சொல்லலாம். அடுத்த லெவல் இது தேர்ட் லெவல். ஸோ இது வந்து ஃபார்மலா ரொம்ப ஃபார்மலா சொன்னா கம்போசஸ். ஸோ நீங்க அந்த கான்டெக்ட்லாம் பார்க்காதீங்க. கம்ப்ரைஸ் எடுத்துட்டு கம்போஸ் பண்ணலாம். நீங்க கம்ப்ரைஸ் ஆஃப் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம், எல்லாம் உள்ளடக்கி இருக்கு, அந்த மீனிங்ல தான் இருக்கு. உங்களுக்கு கம்ப்ரைஸ் மட்டும் வந்தாவே அது வந்து ப்ரிப்போஷனை எடுத்துக்காது. மற்றபடி கன்சிஸ்டோ கம்போஸோ எது வந்தாலும் கண்டிப்பா அது ப்ரிப்போஷன் ஆஃப் தான் வரணும். ஸோ இதுவுமே அதனாலதான் ஸ்டாட்டிக் கிராமர். இது 2 வார்த்தை வந்தாலும் ஆஃப் உங்களுக்கு வரணும். கம்ப்ரைஸ் வந்தா மட்டும் ஆஃப் வராது சரிங்களா.